அது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் நமக்கு இருக்கும் நம்பிக்கை நிமித்தமாக உபத்திரவம், சில உபத்திரவங்கள் வரும். உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும்தான் அந்த மாதிரி சமயங்கள்ல ரட்சிப்பு, பூரண ரட்சிப்புக்குள்ள நீங்க மட்டும்தான் வந்திருப்பீங்க. ஓரளவுக்கு ஆண்டவரோட பின்பற்றி நீங்க மட்டும்தான் போயிருப்பீங்க. இந்த சமயத்தில் சில உபத்திரவமான காரியங்கள், இது நிமித்தமாக உங்களுடைய விசுவாசம் தளரும். அது மாத்திரமல்ல, சிறையிருப்பின் அனுபவம், சிறையிருப்பின் அனுபவம் இந்த நேரத்திலேயும் உங்க விசுவாசம் தளரலாம். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தில் நாம் பார்க்கிற பெரிய பெரிய வெற்றியாளர்கள், உதாரணத்துக்கு யோசேப்பை எடுத்துக்கங்க. யோசேப்புக்கு இருந்த விசுவாசம் பெரியது. ஏனென்று சொன்னால், யோசேப்பை முதல்ல குழியில தூக்கி போட்டாங்க. குழியில தூக்கி போடும் போதே பாதி விசுவாசம் போயிருக்கு நம்ம எல்லாத்துக்கும். ஹல்லேலூயா.